சபைக்கு வந்தும் பரலோகத்துக்கு நீங்க போறனா அதான் கஷ்டம் உலகத்துல. சபைக்கு வராம இயேசுவை தெரியாம ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது. ஆனா சபைக்கு வந்து இயேசுவை தெரிஞ்சு நீ நரகத்துக்கு போனீங்கன்னா உங்களை மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி காரியங்களுக்கு விட்டுருங்க. நல்ல வசனத்துக்கும் ஜபத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பிசாசு 17ஆம் அதிகாரத்துக்கு போயிருச்சு, ஸ்திரீ ஏறி மிருகத்து மேல உட்கார்ந்துருச்சு. நம்ம இன்னும் எங்க இருக்கிறோம்? 3ஆம் அதிகாரத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடைக்குமா இது கிடைக்குமா, இந்த வருஷம் பல்லுகி பெருக பண்ணுன்னு எவனா சொன்னா உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு. அவரு நல்ல வார்த்தை 4 சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ பல்லுகி பெருகுவா. இன்னும் பல்லுகி பெருகி என்ன ஆக போறியா? எல்லாம் 70-80 கிலோ ஆகி 2 சீட்ல உட்காந்துருக்கீங்க, ஒண்ணுல உட்கார முடியாம. வீட்டுக்குள்ள நேரா போகாம அதெல்லாம் சைட்ல போயிட்டு இருக்கு. அப்படி உட்காந்துருக்கீங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், பிளைட்ல 2 டிக்கெட் புக் பண்றாராமா, பக்கத்து சீட்ல சேர்த்து உட்காருவாராமா. அப்படி பலுகி இன்னும் உங்களுக்கு கேட்டு பாருங்க, பலுகி பெருகணும் பலுகி பெருகணும். நீங்க கவனிங்க, வசனத்தை நீங்க ஒழுங்கா கை கொண்டீங்கன்னா பலுகி பெருகுதல் தானாய் வரும். அதை செய்யுங்க, இது தானா நடக்கும். ஆமென். கடைசி காலத்துல ஏமாந்து போவாதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்றோம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு பிசாசு போயிருச்சு.